வணக்கம் 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 நண்பர்களே. பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி இணைந்தால் அதிமுகவின் நிலை என்ன அப்படின்றது தான் ஜெயக்குமார் அதிரடியாக ஒரு பதில் கொடுத்துருக்கிறாரு. அதை பற்றின ஒரு விரிவான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீரன் சின்னமலையின் நினைவு தினம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலையின் முழு உருவ சிலைக்கும் அங்கீகரித்து வைக்கப்பட்டுள்ள அவரது புகைப்படத்திற்கும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், இன்றைய தினம் மாவீரன் தீரன் சின்னமலையின் உடைய நினைவு நாள் ஆகையால் அவருக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்துவதாகவும் வெள்ளையர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்தவர் தீரன் சின்னமலை எனவும் தெரிவித்தார். ஓபி ரவீந்திரநாத் மீது பாலியல் புகார், சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளால் மக்கள் அவதிப்படுவதாகவும் திமுக எம்எல்ஏக்கள் மக்கள் பணியில் ஈடுபடவில்லை எனவும் விலைவாசி உயர்வு, தக்காளி விலை உயர்வால் மக்கள் துன்பப்படுவதாகவும் இதனை எல்லாம் ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை எனவும் கூறினார். தங்கம் விலை தான் பார்த்திங்கன்னா தினசரி மாற்றம் ஏற்படும். தற்பொழுது தினமும் தக்காளி விலையும் டிவியில் பார்த்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மக்களவை உறுப்பினர் ஓபி ரவீந்திரநாத் மீது பெண் ஒருவர் பாலியல் புகார் அளித்தது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், பெண் கொடுத்துள்ள புகாரில் உண்மை இருக்கும் பட்சத்தில் காவல்துறையினர் அந்த புகார் மீது தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என, ஓபிஎஸ்ஸின் மகன் என்பதால் பாரபட்சம் காட்டாமல் காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாஜக கூட்டணியில் அதிமுக தொடருமா? தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கம் வகித்து வரும் நிலையில் இந்த கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்ததாக கருத்துக்கு பதிலளித்த ஜெயக்குமார் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் அல்லது சட்டமன்ற தேர்தல் எது வந்தாலும் அதை எதிர்கொள்ள அதிமுக தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் கூட்டணிக்கு வந்தால் அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த ஜெயக்குமார், அந்த சூழலில் வருகின்ற பொழுது அது குறித்து அதிமுக ஆலோசித்து முடிவெடுக்கும் என்று கூறினார். மேலும் அதிமுக கொடியை ஓபிஎஸ் அணியினர் பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக தெரிவித்தார். கடலில் பேனா சிலை அமைப்பதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும், தவறான தகவல்களை திமுக அரசு மக்களிடம் தெரிவித்து வருவதாகவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பின் உயர்நீதிமன்றம் அல்லது பசுமை தீர்ப்பாயத்தை அணுக வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டு இருப்பதாகவும், இவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தவறான தகவலை கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.